அரசியலில் பொறிவிழந்து வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அசுரர்களும் தேவர்களும் ஒன்று கூடி ஒரு நாள் தினத்திலே ரகசியம் பேசுகிறார்கள். ஆஹா, நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தான சமுத்திரம் சென்று சமுத்திரத்தில் அவர்களை விட்டால் நாமல் என்றைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கலாம் என்று யோசித்து அசுரர்களும் தேவர்களும் வந்து கூடி எல்லாரும் ஒண்ணு போல சொல்றீங்களா? அதான் சொல்ல போல தெரியல.
காட்டினார். இதனால் அவர்களுக்கு கோபம் இருக்கிறது. வந்து போகுது. ஏன்னா, அவர்கள் கடைக்காரர்கள் இரண்டு பேர்கள் இருக்கும்போது ஒருவருக்கு மட்டும் கொடுத்தார். உழைத்தவர்கள் இருவர்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு அமைந்த அதை வாங்கியிருக்காங்க, கடையில் எடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்தா எப்படி இருக்கும்? வந்துட்டு போகலாம். உடனே
அதாவது ஆக்குவதும் அவர்கள்தான், அழிப்பதும் அவர்கள்தான். ஆமா. அதாவது என்ன? நம்முடைய முதியோர்களுடைய பண்பாட்டை சரி. நாம் கட்டி காக்க வேண்டும் என்று ஆமா. அன்போடு கேட்டுக்கொண்டு சரி. அருமை தம்பிமார்களுக்கும் அண்ணமார்களுக்கும் முதலாவது அவர்கள் தான் மிகவும் அறிய வேண்டிய ஒரு விஷயம். அறிய வேண்டும், தெரிய வேண்டும். அறிய வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆமா. அதனால சரி. வருங்காலத்தை வளப்படுத்தி சீர்திருத்தக்கூடாது, புரிய. சீர்திருத்த வேண்டும். ஆமா, கண்டிப்பாக. சீரழிக்க வேண்டாம் ஆஹா, அப்படி வராது. என்று அன்போடு கேட்டுக்கொண்டு சரி. அதற்கும் மேலாக நமது கோவில் பூசாரி ஐயா அவர்களுக்கும் பூஜாரி ஐயா அவர்களுக்கும் நமது ஊராகிய ஊத்தறி ஆண்டு அனுபவித்து வருகின்ற ஆமா. நாட்டமன் அவர்களுக்கும் நாட்டமையன் அவர்களுக்கும் அதற்கும் மேலாக சரி. இன்று 3வது ஆண்டாக சரி. சங்கரன் கோவில் அருகாமையில் உள்ள ஆமா. கீழே நீதிகனூரில் வாழ்ந்து வாசமறிந்து வருகின்ற சரி. அதாவது வானொலி புகழ்பெற்ற பார்வதி சகோதரியின் வில்லுப்பாட்டை பாரு. இன்று நமது இந்த ஆண்டு கொண்டு வர வேண்டும் என்று நமக்கு அட்வான்ஸ் கொடுத்த அண்ணா அண்ணன் யாரு? யார் மூலமாக நம்ம வந்திருக்கோம் தெரியுமா? யார் யார் தங்கச்சி? அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்னால சரி. நம்ம அண்ணா ராஜாவும் அவர்கள் சார்பாக வந்தோம். ஆமா. இந்த ஆண்டு சரி. நம்ம அண்ணா சக்கரத்தை வணங்கிய மகிமையினால அன்று முதல் குடிமலர்ந்த அரங்கிளையால் கர்ப்பமாகி 10வது மாதமாக இருக்கின்றார். பரிபூரண கர்ப்பமாக இருக்கின்றார். அந்த 10வது மாதத்தில அந்த ராட்சதையாகப்பட்ட பெண்ணுடைய அவ எப்படி இருக்கின்றார் தெரியுமா? படுத்தாலும் அடைக்க மாட்டார். மருத்துவத்தை
கண்ணனை பார்த்து சரி அப்படியே முத்து முத்தா கண்ணீர வடிக்கிறார். முகமது நான் ஜோர விடுகின்றார் பவள போல கண்ணீர பக்கமெல்லாம் ஜோர விட்டார். அம்மா மருத்துவமே அம்மா நான் சாவேனோ விளைப்பேனோ என் சாமி முகம் பார்ப்பேனோ. அம்மா என் மருத்துவமே அம்மா நான் கல்லாக தனிக்கும் போது ஒரே நறுமணத்தை தனிக்கும் போது ஒரே நறுமணத்தை ஒரே கல்லை போல இருந்தேன். ஒரே உருவம் போல இருந்தேன். அதை என்று சொல்லி ராத்துதையா ஏங்கி ஏங்கி தானழுவா எல்லாம் முத்து முத்தா கண்ணீரைத்தோம். அதை முகமெல்லாம் தோழித்தோம். அவன் கமலம் போல கண்ணீரைத்தான். கமலம் போல கண்ணீரைத்தான். அதே பக்கமெல்லாம் தோழித்தான். இந்த விதமாக அந்த ராட்சுதையான அழுது புலம்பும் போது நான் அழுது புலம்புகின்ற போது மருத்துவ பெண்ணால் சொல்லுகின்றார். நான் என்ன சொல்லுகிறேம்மா அம்மா என்ன ஏ ராட்சுதையே ராட்சதையே தலைச்சுமை அம்மா நான் வாங்கிக் கொள்ள முடியும். வாங்க முடியும் அழுது அழுது பெற்றாலும் நீதான் பெறணும். நீதாமா பெற வேண்டும் கொஞ்ச நேரம் சஞ்சலம் பெற்றெடுத்தா கொஞ்சம் பெற்றெடுத்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏகப்பட்ட சந்தோஷமா இருக்கும். ஆமா வெளியே சத்தம் வெளியே கேட்டக்கூடாது. ஆமா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. 5 நிமிஷம் பொறுத்துக்கம்மா. அப்படியாக அந்த மருத்துவ பெண்ணால் சொல்லுகின்றார். சரி அப்படியாக இருக்கும்போது அங்க அந்த ராட்சதையாளுக்கு என்ன நடக்கின்றது? ஹரிச்சந்திர வாதையானது உண்டாகி ஹரிச்சந்திரவாதனை என்ன வாதையன்னா சந்திரவானா உலகிலே சுட்டுவலி நண்டுவலி நடுவலி சுட்டுவலி சூட்டுவலி சரி இந்த மாதிரி வலி எல்லாம் வந்தாதான் அச்சந்திரவாதிகள். இந்த வழியெல்லாம் ஹரிச்சந்திரவாதை கிடையாது. அந்த வாதைக்கு முன்னால வரக்கூடிய வாதைகள் அது உங்களுக்கு தான் தெரியும். ஆமா இந்த வாதையெல்லாம் வந்துருச்சுனாலே அறிகுறி இதுதான். அப்போ அவங்களுக்கு வந்த பிறகு அடுத்த கொஞ்ச நேரத்துல பிறந்துரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த நண்டு வலி நடுக்கு வலி சுண்டு வலி சூட்டு வலி இந்த இடுப்பு வலி குறுக்கு வலி 1 மணி நேரத்துக்கு முதல்ல வரும். அப்படி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க வரும். சரி அதெல்லாம் வந்து முடிச்ச உடனே பாருங்க உயிரே மேலோகம் போயிடும். அதுதான் அந்த வலிதான் என்ன வலி தெரியுமா? அதுதான் ஹரிச்சந்திர வலி, பிரசவ வலி. அந்த வலி வந்த உடனே அந்த ராட்சதையாளுக்கு என்ன நடக்கிறது? துள்ளி விட்ட தத்தமாக சரி அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கின்றது.
துள்ளிய சத்தத்தோடு வந்து ஆண் குழந்தை வந்து பிறக்கிறது. என்ன சத்தத்தோட அண்ணா? துள்ளிவிட்ட சத்தத்தோடு. துள்ளி எழுந்த ஆமா. திடீர்னு துள்ளி வரும். அப்படியா? ஆமா. ஆண் குழந்தை துள்ளித்தானே வரும். பெண் குழந்தை லேட்டா வரும். அப்படியா? ஆமா. அதான் நம்ம நல்லா பார்த்துருக்கீங்களே. இந்த சத்தங்களும் கேட்டுருக்கீங்க. ஆமா, சத்தம் கேட்டுருக்கீங்களா? போட்டு சும்மாவா? இரண்டு ஆண் குழந்தை பிறக்கும் போது அந்த சத்தமெல்லாம் நல்லா இன்னும் ஞாபகம் இருக்கு. என்ன அதுதான் துள்ளி விட்டது. அப்படியே குவா 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 என்று அலறிக்கொண்டு வந்து பிறக்கிறது. பிறந்த உடனே அந்த அக்காமார்கள் நம்ம அக்காமார்கள்லாம் இப்படி சுத்தி இருக்காங்க. சுத்தி வந்து பாப்பாங்க. இருந்து எப்ப குழந்தை பிறக்கும்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அப்படித்தான் வந்து பாப்பாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் போறாங்க. அங்க போக முடியாது, யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஆமா, அந்த நேரத்துல வந்து அக்காமார்கள் சுத்தி இருப்பாங்க. 2 நாள் 3 நாள் ஆனாலும் அந்த நர்சம்மா மட்டும்தான் பக்கத்துல இருக்கணும். ஆமா, யாரும் உள்ள அனுமதி கிடையாது. ஆமா, ஆஸ்பத்திரியே அலர்னாலும் உள்ள வரவிட மாட்டாங்க. ஆனா அந்த காலத்துல அக்காமார்கள் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய மருத்துவம் அந்த அம்மா இருப்பாங்க. மற்ற அக்காமார்கள்லாம் பக்கத்துல இருப்பாங்க. எதுக்காக இருக்காங்க தெரியுமா? குழந்தை பிறந்த உடனே குலவை போட இருப்பாங்க. ஆண் குழந்தை பிறந்தால் 21 உலக போட்டிருக்காங்க. ஆமா, பெண் குழந்தை பிறந்தா ஓஞ்ச உலக சங்கத்த உலக சங்கத்த உலக சங்கத்த சத்தம் வெளியே வருமா? அப்படி ஒரு உலக போடுவாங்க. ஆமா, 3 உலக போடுவாங்க. ஆமா, அந்த 3 உலகம் தான் பாருங்க. பிறந்த உடனே ஒரு உலகம். அடுத்து அந்த பெண்ணு வந்து வாலிப பருவமாகி பருவ மங்கையாக இருக்கும்போது ஒரு குலவன். அடுத்து ஒரு குலவன் என்ன தெரியுமா? பெண் அழைச்சு போவாங்கல்ல கல்யாணம் செய்வதற்கு. அப்ப தாய் வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது ஒரு குலவன். ஆமா, இந்த 3 குலவை தான் அவங்களுக்கு பெண்களுக்கு. ஆனா ஆண்களுக்கு 21 குலவை. ஏன் 21 குலவை? ஆழம் பிறந்த சிங்கம். ஆமா, மச்ச வீடையும் மாடி வீடா கட்டுவான். உச்சி வீட்டையும் கோபுரமா கட்டுவான். அப்பா அம்மா எத்தனை கடை வச்சுட்டு போனாலும் ஒரு ஆண் பிறந்து அந்த அண்ணா இருந்தாங்கன்னா எவ்வளவு கோடிக்கணக்கில் கடை இருந்தாலும் அடைச்சிருவாங்க. எங்க அம்மா விட்டு போன கடன் தானே, எங்க அப்பா வச்ச கடன் தானே அப்படின்னு சம்பாதிச்சு கொண்டு வந்து கடத்தை எல்லாம் அடைச்சிருவாங்க. என்னையா இப்ப வித்து குடிச்சிட்டு இப்ப அப்படி சொல்றாங்க. தப்பிக்க வெளியே பாக்குறாங்க. அது நல்லதாண்ணா. அப்பா அதாவது சாகு வரையிலையும் வாங்கியிருப்பாரு ஏச்சுகள் எல்லாம். மண்ணுல போய் மண்ணோட மண்ணா போனாலும் அந்த பேச்சு மறையுமா? அடக்கம் செஞ்ச இடத்துல கூட போய் அடிச்சுட்டு பேசுவாங்க. இதையெல்லாம் கட்டி காக்கணும்னா ஆண்களால தான் முடியும். பெண்கள் என்ன செய்ய முடியும்? அதனால நான் பாருங்க, ஆழம் பிறந்த சிங்க ஆண் குழந்தை அவங்களுக்கு 21 உலக போடுறாங்க எங்க அக்காமார்கள் எல்லாம். பார்த்தீங்களா? இதுதான் ஒரே ஒரு உலக ஓய்ந்த உலக 21 உலக போட்டாரியா. உலக சத்தத்தை காதலை கேட்டான் பர்பாசுரன். ஆகா, நம்மளுக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. நல்ல மணி கொண்டு அடிச்ச உலவன். மணியை கொண்டு அடிச்சா எப்படி ஓசை கேட்கும்? இப்படி சலசலன்னு கேட்கும். உடனே என்ன செய்கிறான் தெரியுமா? சீனி வெற்றிலாம் செலவுகள் செய்கிறான். நம்ம நண்பர்கள்லாம் இருப்பாங்க, தோழர்கள்லாம் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறான்? சீனி வெற்றிலைகளாம் செலவுகள் செய்கிறான். அந்த காலத்துல சீனி வெற்றில கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துல சீனி வெற்றில கொண்டு போனா யார் வாங்குவாங்களா? சுத்த கஞ்சப்பைய இத கொண்டு வந்திருக்கான் பாரு. ஆமா, பாத்தி உண்டா அப்படி காப்பா பாத்துக்கிறோட பின்னாடியே சுத்துவான். சுத்திட்டு விட மாட்டாங்க. வாங்கி குடிக்க தண்ணிக்கு வருவான். அதான் நாடே கெட்டு போச்சு.
ஆற்றுதையாளம் பிறந்த அந்த குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டுமென்று என்ன விதமான பெயர் வைக்கிறார் தெரியுமா? மரத்தினாலே பிறந்த வீணா, பிறந்த வீணா. எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? செய்யனாலே போதே இப்படியாக அந்த அரக்கனாகப்பட்டவனை அந்த பத்மாதொரு ரத்தக்கண்ணை ஆற்றுதையாடும் நாளொரும் மேலையும் பொழுதொரு வண்ணமுமாக தரையிலே விட்டால் தந்தைக்காலர் பூமியிலே விட்டால் தோளிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி இப்படி தாளாட்டி தீராட்டி தாயமேல பாலோட்டி தோராட்டி உறக்காட்டி வளர்த்து வரும்போது நமக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். நமக்கு அன்பளிப்பு கொடுத்தவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலர் கொச்சி ஜோதி விக்னேஷ் சமுத்திரபாண்டி அவருடைய மகன் ஏட்டு
விக்னேஷ் என்று சொல்லியிருக்காங்க. ஆமா. சமுத்திர பாண்டி சரி. அவர்கள் வந்து நமக்கு அன்பளை கொடுத்திருக்கின்றார்கள். ஆமா. அத்தனை அன்பு உள்ளங்களும் சரி. நம்ம அம்மன் நல்ல அம்மனுடைய அருள் பெற்று அவருடைய குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். அடுத்த அன்பு சகோதரி அவர்கள் வந்து நமக்கு பரிசு கொடுத்திருக்கின்றார்கள். 100 லட்சம் 100 ரூபாயை 100 லட்சமாக வாரி வழங்கியுள்ளார்கள். அவர்களும் அவருடைய குடும்ப குல கோத்திரங்களும் அம்மனுடைய அருள் பெற்று அவர்கள் எந்த இடம் போனாலும் செய்யும் தொழில் அழைத்து சேம நலங்கள் பல பெற்று ஆள்போல் அழைத்து அருகது போல் பெயர்கள் மூங்கில் போல் பண்ண வைத்து எந்தெந்தைக்கும் உதயாமல் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். அண்ணா இன்று மட்டும் கிடையாது, நாம இன்னும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரை இங்கதான் இருக்க போறோம். அதனால நம்ம அண்ணமார்களுக்கும் அக்காமார்களுக்கும் நம்ம தங்கைமார்களுக்கும் சகோதரர்களுக்கும் நிறைய வாழ்த்துக்களை நாம் பாட காத்து கொண்டிருக்கின்றோம். அதனால இன்று முதலாவது தினமாக நிறைய வாழ்த்துக்கள் முடியாத சூழ்நிலையில் அந்த உள்ளங்கள் அத்தனை பேர்களும் எங்களுடைய வில்லிசை கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்றென்றைக்கும் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துக் கொண்டு நாம் கலைக்கு வருகின்றோம். இந்த வல்லரக்கன் அதாவது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வரும்போது அவருக்கு வயது என்ன தெரியுமா? 1, 2, 3 வயதாகியது. 3வது வயதிலே முடி இறக்கி போனாத ஆபரணங்கள் எல்லாம் போட்டி அலங்காரம் செய்கிறார்கள். காலம் இஞ்சி பொன்னாலே கல்கடுக்கு மோதிரம். கல்கடுக்கு மோதிரமா? கல்களுக்கு மோதிரம், கல்லால மோதிரம், அதாவது வைர கற்களால மோதிரம். ஆமா, வேற சாதாரண கல்லால போட முடியாது. அப்படியாக ஆபரணங்கள் சூட்டி அலங்காரம் செய்து வளர்ந்து வரும்போது அந்த அரக்கனுக்கு வயது என்ன தெரியுமா? நல்ல வயதாகி பள்ளி பாடங்கள் அத்தனையும் படித்து வருகிறார். பள்ளி பாடங்கள் அத்தனை கற்றுணர்ந்தான். ஆமா. அடுத்து அவனுக்கு வயது என்ன தெரியுமா? 11, 12, 13, 14, 15 என்று 16 வயதாகி 16 வயதாகிட்டது. வாலிப இளம் பருவமாகி இருக்கிறார். வாலிப இளம் பருவமாகி இருக்கிறது. ஓட பாம்பை பிடிக்கிற வயசு. ஓடுற பாம்பை ஏன் மிதிக்கணும்? ஓடுறதே குறுக்க வச்சு மிதிக்க வேண்டியது. ஆமா, அந்த பாம்பை வந்து விட மாட்டாங்க. சரி,
நான் இருக்கிற குறுக்கல் மீறி தான் ஓடுவாங்க அந்த வயசுல. கம்பெல்லாம் வச்சு அடிக்க போறது இல்ல. அடிக்க போறது இல்ல. அப்படியா? கட்டணும்னா அப்படியே பழுத்தி அடிச்சு தாண்டுவாங்க. இப்ப போய் ஓடுற பாம்பை மிதிக்க முடியுமா? வீட்டுல கால் ஒடிஞ்சு போகும். அந்த இடம்லாம் இருக்குங்க. ஆமா, அந்த பிரார்த்தனை போக முடியும். இப்ப போக முடியாது. இப்ப 4 நாளோட ஊந்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி முட்டு வரி வந்துச்சு. சரி, இந்த 16 வயதுல அவ்வளவு சேட்டையெல்லாம் இருந்திருக்கு. 16 வயதுல 10 மாதிரி தெளிப்பாங்க. சரி, அதுக்கு அடுத்து ஆட்டத்தை பின்னி எடுப்பாங்க. அதே அப்போ ஆட்டம்னா ஆட்டம். பாருங்க 2 நாள் யார் சொன்னாலும் கேட்க முடியாது. கேட்க முடியாது. நாம தான் செய்வோம்மா. அப்படியா? ஆமா, 16 வயசுல. சரி, அவனை வந்து யாரும் சொல்ல முடியாது. அதான் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல எப்படி ஆடுவாங்களோ ஆமா, அப்படியாக ஆடுவாங்க. என்ன யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஆடியே தீர்வோம். ஆமா ஆமா, 3 நாளைக்கு ஆட்டம் தான். இந்த வயசுல ஆடாம எந்த வயசுல கிழமை வயசுல ஆட முடியாது. அது பாருங்க, ஆடி எல்லாம் முடிச்சிட்டோம். நீங்க எந்த வயசுல ஆடினீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் ஆடுவோம்மா. இப்ப யாரும் சொன்னா கேட்பாங்களா? கேட்க போறது இல்லைங்க. அது போல அந்த 16 வயதில அந்த வல்லரக்கன் சரி என்னென்ன வித்தைகளெல்லாம் படித்து வருகிறீங்க? யானை